ஒரு வழியா சப்பாத்தி சாஃப்ட்டா சுடுறதுல ஒரு பெரிய சாதனையே பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு சாஃப்ட்டா வந்திருக்குன்னு வீடியோ எண்ட்ல ஷேர் பண்ணியிருக்கேன். நேத்து ஈவினிங்கா என்னமோ தெரியல, சப்பாத்தி, சிக்கன் கிரேவி சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு ஒரு மாதிரி கிரேவிங்ஸா இருந்தது. அதுலயும் எனக்கு லோவிக்கு மட்டும் தானா ஒரு 1/4 கிலோ சிக்கன் இருந்தாலே போதும். இங்க அந்தமான்ல தான் 1/4 கிலோ, 1/2 கிலோன்னு கேட்டாலே நெகி நெகி நாங்க குடுத்தா முழு கூலியா தான் குடுப்போம்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்களே, என்னத்த சொல்றது? அப்படியே வாங்கினாலும் அப்போதைக்கு கொஞ்சமா செஞ்சுட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ற மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி பண்ணா அது ஹெல்தி இல்லைன்னு வேற ஒரு சிலர் பயமுறுத்தி விடுறாங்க. எங்களை மாதிரி 1/4 கிலோ, 1/2 கிலோ தேவைப்படுறவங்களுக்கு அந்தமான்ல என்ன சொல்யூஷன் யாராவது மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்கப்பா. அப்புறம் இதுக்கு ஆப்ஷனா சிக்கன் சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த சோயாபீன்ல தான் கிரேவி மாதிரி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அது நினைச்சதெல்லாம் தப்பு கிடையாது, செய்யறது கொஞ்சம் ப்ராப்பரா செஞ்சிருக்கணும். என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, அந்த சோயாபீன் தண்ணியில போறதுக்கு முன்னாடி குட்டியா இருந்துச்சா, அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி வெங்காய தக்காளி கட் பண்ணிட்டேன். தண்ணியில போடுறதுக்கு அப்புறம் நல்லா புசு புசுன்னு வந்துருச்சு. இத்தினிக்கான் கிரேவில ஒரு குண்டா சோயாபீன் போட்டா எப்படி ஈக்குவல் ஆகும்? ஆபத்துக்கு பாவம்ல, டேஸ்ட் ஏதோ ஓகேவா தான் இருந்துன்னு சொல்லி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டாச்சு. ஆனா கிரேவியே காணா, வெறும் சோயா மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சது. சப்பாத்தி இவ்வளவு சாப்பிட்டா வரவும் நான் வெறுதாவே சாப்பிட்டுக்குவேன்ற அளவுக்கு ஒரு மாதிரி ஹாப்பினஸா இருந்தது. அவ்வளவுதான்.